ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான 5 ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஒரு யங் கேர்ள் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குக்கிங், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஸ்டடி ரிலேட்டட், அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மணி சேவிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், இன்னும் நிறைய எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் த்ரோ பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் 1 by 1 வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை கோம் பண்ணுறது, டீடாங்கிள் பண்ணுறது. இங்கே கீழே இருந்து டீடாங்கிள் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 5 minutes மார்னிங் ஆஃப்டர் பெட் அண்ட் பிஃபோர் பெட் ரெண்டுமே, மார்னிங் அண்ட் நைட் ரெண்டுமே பண்ணணும். 2 டைமுமே நல்லா ஒரு உட்டன் கோம்பு எடுத்துக்கோங்க. உட்டன் கோம்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கோம்பை வச்சு நல்லா கீழேருந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு மேலே நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஆஃப்டர் பெட் அண்ட் பிஃபோர் பெட் வந்து நம்ம ஹேரை வந்து கோம் பண்ணுறது 5 minutes ஆச்சு மினிமம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும் ஹேருக்கு. ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். நம்மளோட நெயில் வச்சு மசாஜ் பண்ணக்கூடாது, ரூட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 hour 2 hour உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து விட்டுட்டு நல்லா குளிர எண்ணெய் வைக்கிறோம். கொஞ்சமாலாம் வைக்கக்கூடாது, நல்லா நிறைய அப்படியே எண்ணெய் வைக்கிறோம். அப்போ தான் அந்த ஹீட்டெல்லாம் போகும், நல்லா வந்து நமக்கு முடியும் நல்லா வளரும். ஓகேவா? இப்போ டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஆயில் வச்சு விடாதீங்க, ஃபேஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். டேண்ட்ரஃப் கொட்ட ஆரம்பிச்சிடும், டேண்ட்ரஃப் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஐ ஹாவ் தட் ப்ராப்ளம். நான் டேண்ட்ரஃப் கூட ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன். பட் நான் வந்து அதுக்கு ஒரு மாஸ்க், ஒரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா எனக்கு இங்கெல்லாம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மாதிரி போர்ஸ் ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும் எனக்கு பிளாக்காக. அது க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு மாஸ்க் தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாஸ்க் என்ன, ஹேர் மாஸ்க் என்ன அப்படின்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டும் வரேன் கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து டைட்டான போனி டெயில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே, லப்பர் பேண்ட்ஸ் எதுவுமே நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப வந்து டைட்டன் இல்லாமல் அந்த க்ரன்ச்சீஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மள ரொம்ப டைட் கொடுக்க ஸ்ட்ரெஸ். அப்படி டைட் பண்ணும்போது நமக்கு தலைவலி கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வாட்டர் குடிங்க. இது 3rd டிப். அதிகமாக வாட்டர் குடிக்குது. இப்போ 3rd டிப் முடிச்சு. 4th டிப் வந்து சீரம். ஹேர் க்ரோத் சீரமை வீட்டிலவே நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் செலவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 100 ரூபாயே அதிகம் தான், அதுக்குள்ளவே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹேர் க்ரோத் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, அதவே நம்ம வந்து ஹேர் மாஸ்காக கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் 2 in 1 யூஸ் பண்ணலாம். 4th டிப் வந்து ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணணும். நான் ஷைனுக்கு சொல்ல, க்ரோத்துக்கு சீரம் நம்ம வீட்டிலவே ரெடி பண்ணலாம். ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து உண்மையாகவே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கே, ஓ மை காட், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அந்த சீரம் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த திங்ஸ் எல்லாமே நான் அரைச்சி மாஸ்காக போட்டுக்குவேன். உண்மையாக அந்த ஸ்மெல் இருக்கே, ரொம்ப சூப்பராக ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து ஹேர் மாஸ்க். ஏதோ ஒன்று உங்களுக்கு காசு செலவு பண்ண கஷ்டமாக இருக்கா, வேப்பிலை இருக்குல்ல, அதை அரைச்சி போடுங்க. பொட்டுக்கே வராது, முடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும் ஹேர். ஓகேவா? ஹேர் மாஸ்க்குக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ பட்ஜெட் எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டே செலவு பண்ணாமல், மணியே ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி நம்மளோட ஹேரை கேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்.
உங்களுக்கு வேறு இந்த மாதிரி ஏதாவது நிறைய வீடியோஸ் வேணும், ஓரல் கேரு, ஸ்கின் கேரு, மற்றபடி என்ன மாதிரினாலும் எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி டிப்ஸ் வேணும், மணி சேவிங்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் என்னென்ன வேணுமோ எல்லாமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி நம்மளை சேவ் பண்ணலாம், எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கலாம், எப்படிலாம் நம்மளோட மணியை சேவ் பண்ணலாம் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.